இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து லவ் அப்படின்ட்டு. இந்த லவ் வந்து யார்கிட்ட வேணால் இருக்கலாம். குருக்கிட்ட இருக்கலாம், கடவுள்கிட்ட இருக்கலாம், நம்ம லவர்கிட்ட இருக்கலாம், அப்பா அம்மா கிட்டே இருக்கலாம், குழந்தைகிட்ட இருக்கலாம், இல்லையா? ஆனால் இந்த லவ்வோட டெப்த்து என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது லவ்னால் வந்து அதனோட டெஃபினிஷனே வேறு. லைக் அன்கண்டிஷ்னலான லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத லவ் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஹனுமார் இருக்கார் இல்லையா? ஹனுமார் வந்து ராமர் பக்தர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஹனுமான் போய் சீதை கிட்ட போய் கேட்டார், அம்மா நீங்கள் ஏன் நெட்டியில் போட்டு வச்சுட்டுருக்கீங்க அப்படின்னு. அதுவும் அழகாக ஒரு குங்குமப்பூ நெட்டியில் வச்சுட்டுருக்காங்க. அப்போது சீதா மாதா சொன்னாங்களாம், என்ன ஹனுமான், இந்த பொட்டு நான் வச்சுட்டுருக்கிறது வந்து நான் எவ்வளோ தூரம் என் ஹஸ்பண்டை நேசிக்கிறேன் தெரியுமா? என்னோட லவ்வை என் ஹஸ்பண்டுக்கு காமிக்கிறதுக்கு தான், இல்லை நான் அவரை எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து பொட்டு வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு. அது வந்து எனக்கு தெரியணும் இல்லையா? அவருக்கு தெரியறத விட எனக்கு தெரியணும். என் பொட்டு வந்து நான் அவர் மேலே வச்சுட்டுருக்கிற லவ்வோட அடையாளம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஹனுமானுக்கு தோணுதான், பரவாயில்லையே, ஒரு சின்ன பொட்டுலேயே அவர் வந்து ராமரை வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்கன்னா நான் உடம்பு பூரா குங்குமம் போட்டுட்டேன்னா நான் எவ்வளோ பகவானை நேசிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் உடம்பு பூரா குங்குமத்தை தேய்ச்சிட்டு வந்து சந்தோஷமாக நான் எவ்வளோ என் ராமரை நேசிக்கிறேன் அப்படின்னு நினச்சாராம். நம்ம ஹனுமார் கோவிலெல்லாம் நிறைய பார்த்துருப்போம், நிறைய குங்குமம் போட்டிருப்பாங்க. நான் நிறைய ஒப்சர்வ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியாது. நிறைய விஷயங்கள் ஹனுமானுக்கு போடுவோம், லைக் வடை மாலை சாத்துவோம், வெத்தலை மாலை சாத்துவோம், அப்படி நிறையெல்லாம் இருந்தால் கூட அவரோட குங்குமமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உடம்பு பூரா சாத்திருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த நார்த் இந்தியாவில் எல்லாமே பார்த்தோன்னா இது நிறைய பார்க்கலாம். இதுவும் ஒரு விதமான லவ் தான். ஆனால் இந்த லவ்வோட டெப்த்து என்னன்னா ரொம்ப டீப்பான டெப்த்து. நீங்களும் நம்புறீங்க இல்லையா? இந்த மாதிரி லவ் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஹாப்பியாக இருப்போம் நம்மளும், இல்லைங்களா? வணக்கம்.